வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க 3 படங்கள் 2 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படங்களில் 2 படம் கிரைம் த்ரில்லர் படம், ஒரு படம் த்ரில்லர் படம். இந்த 3 படங்களில் ஒரு படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் செம்ம ஒருத்தான படம். அது என்னென்ன படங்கள் எந்த ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படமான தொடரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ டாக்ஸி டிரைவரா இருக்காரு. இவருக்கு ஒரு அழகான ஃபேமிலியும் இருக்கு. ஒய்ஃபு, காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபேமிலி இவருக்கு இருக்கு. இவருக்கு ஃபேமிலியை விட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா அது அவருடைய டாக்ஸி தான். அவருடைய குருநாதர் கொடுத்த பரிசு அப்படிங்கறதுனால அந்த ஒரு டாக்ஸி மேல இவருக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அன்புனா, ஒரு நாள் அவருடைய பையன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த வண்டியை எடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முன்னாடி தன்னுடைய பையனை அடிக்கிற அளவுக்கு இந்த டாக்ஸி மேல அவருக்கு அளவு கடந்த பிரியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட டாக்ஸில சில பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு இவர் ஒரு முக்கியமான வேலையை வெளியூர் போயிடுறாரு. வெளியூர் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அந்த டாக்ஸி அங்க இல்லை. போலீஸ்காரங்க அந்த டாக்ஸியை பறிமுதல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல அவரே எதிர்பார்க்காத மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்குள்ள போகலாம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக 3 பேர்த்துடைய ஆக்டிங், மோகன்லால், எஸ்ஐ, அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதில் குறிப்பாக இன்ஸ்பெக்டருடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு இதுதான் முதல் படம். ஆனால் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பராக அந்த கேரக்டரை புரிஞ்சு ஏற்று நடிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததான் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஹீரோவுடைய பர்சனல் லைஃபை தான் காட்டுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹியூமர் கலந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லிங் மோடில் தான் போகும். இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே த்ரில்லிங்காக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க கன்னட படமான அஞ்ஞாத வாசி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம், மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துடைய கதையே 90ஸ்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைம்ல கர்நாடகாவில் மலை கிராமம் ஒன்று இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கவங்க வெளியூர்ல இருக்கக்கூடிய யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு சொன்னா வெறும் லெட்டர் வசதி மட்டும்தான். இந்த ஒரு ஊருக்குள்ள ஒரு பழைய ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 3 போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஊருக்குள்ள பெருசா கம்ப்ளைண்ட்னு எதுவுமே வந்ததே கிடையாது. இந்த ஸ்டேஷன் ஓபன் பண்ணப்பட்டு பல வருஷங்கள் ஆகியும் ஒரு புகார்கள் கூட வந்தது கிடையாது. ஒரு நோ கிரைம் ரேட் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த கிராமத்துல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அந்த இறுதி சடங்குக்கு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போறாங்க. ஈவன் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டெத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் திடீர்னு ஓடி வந்து இது டெத்து கிடையாது, இது மர்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு கேஸுடைய பின்னணி என்ன, இன்ஸ்பெக்டர் ஏன் இதை மர்டர்னு சொன்னாரு, அப்படி ஒருவேளை மர்டர் அப்படின்னா இந்த மர்டரை பண்ணது யார் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது வெறும் 10 நிமிஷம் இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த படத்துல நடிச்ச ஒரு சின்ன கேரக்டருக்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. யானை, கோழி, அனிமல்ஸ் கூட ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. உங்களுக்கு சேக்காக்காரி, ஐயனமான இந்த மாதிரியான படங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் அதை விட அதிகமாகவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லோ பட்ஜெட் படம் தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த இன்ஸ்பெக்டருடைய ஆக்டிங்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மனுஷன் உடஞ்சு அழுகிற சீன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான லாஸ்ட் பிரீத் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சர்விவல் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சேச்சுரேஷன் டைவராக இருக்காரு. அதாவது கடலுக்கு கீழே ஆழமான கடல் பகுதியில் கேஸ் பைப்லைன் போகும். அந்த பைப்லைனில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சரி பண்ணக்கூடிய வேலையை செய்கிறவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஒரு நாள் இந்த வேலையை செய்கிறதுக்காக அவருடைய லவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இவருடைய டீமில் கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பைப் லைனை சரி பண்றதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால உண்மை சம்பவம் மட்டும்தான் இந்த படத்துல இருக்கும். பெருசா கமர்ஷியலான விஷயங்கள் எதையுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. கடலுக்கு அடியில் நம்ப மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை உணர வச்சிருந்தாங்க. நல்லா த்ரில்லிங் ஃபேக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்கியூ மிஷன்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ்கேட் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. தாராளமா நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். அதாவது இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு டாக்டருடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருக்கு 13 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு சில உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது. அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நர்ஸுக்கும் டாக்டருக்கும் ஒரு லவ் அஃபேர் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி டாக்டருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, ஆனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பொண்ணுடைய பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. அதாவது ஒய்ஃபு லவ்வர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வர வைக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் இப்போ நான் சொன்னதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. அதாவது கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையை பண்ணது டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயவும் செஞ்சிடறாங்க. ஸோ இப்போ நம்ம டாக்டருக்கு ஆதரவா வக்கீலான நம்ம ஹீரோ ஆஜராகிறாரு. உண்மையாவே இந்த குற்றத்தை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸில் மொத்தமாக 8 எபிசோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 3 எபிசோடை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 எபிசோடும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய எபிசோட்லாம் வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வெப் சீரிஸை பார்க்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வயலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. அதனால ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வெப் சீரியஸ் ஹிந்தி வெப் சீரியஸான கான் கஜுரா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரியஸ். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அவருடைய தம்பி அவர் சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு மர்டரை பண்ணிட்டு, அதாவது ஒரு ஃபாரின் டூரிஸ்ட்டை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்போ தான் திரும்ப வந்திருப்பாரு. ஸோ தம்பி அவருடைய லைஃபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோவுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்லோவாகவே கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். நடுவில் சில எபிசோட்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். எனக்கு ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணலாம். பட் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே 8 எபிசோட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. சோ இதே மாதிரி சூப்பரான படங்கள் வெப் சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.